ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஆஷா ஃபேஷன் ஹப்பு. ஸோ ஓகே, நானும் சில டிப்ஸ்லாம் என்னுடைய டெய்லரிங் இதில் போடுறேன். நீங்களும் அதை பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காலகட்டத்தில் உறவுகளை முறிக்க காரணம் சின்ன விஷயந்தான். இந்த 2 விஷயந்தான் இருக்குது. ஒன்று ஈகோ, 2வது பணம். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோன்னா ஈகோ தான். ஈகோ இருந்துச்சுன்னா நட்போட கண்டிப்பாக இருக்க ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீ விட்டு கொடுப்பியா நான் விட்டு கொடுப்பியான்ற போட்டி தான் நம்மக்கிட்ட இருக்கும். அதுவே போராட்டமாக மாறிடும். அந்த மாதிரி நேரத்தில் இதுவே அந்த உறவே அருந்துறதுக்கு அதுவே காரணமாக இருக்கும். ஸோ இதுவே இப்படி இருக்கும்போது, நட்பே இப்படி இருக்கும்போது, அதுவே கணவன் மனைவிக்குள்ளே இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால பாதிக்கப்படுவது நம்ம குழந்தைகள் தான். நம்ம குழந்தைங்களுக்காக, நம்ம குழந்தைங்களோட ஆரோக்கியத்திற்காக இந்த மாதிரி விஷயத்த நம்ம தடுக்கணும். ரொம்பவும் நல்லது. தடுக்கிறது ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி பணம் இருக்குது பாருங்கள். உறவை வளர்க்குறதும் அந்த பணம் தான், பிரிக்கிறதும் இந்த பணம் தான். இந்த பண விஷயத்தில் ரொம்பவும் கவனமாக இருக்கணும். நம்ம பண்ண குறைக்காக, நம்ம தேவைக்காக, நம்மளுடைய பற்றாக்குறைக்காகவும் நம்ம தேவைக்காகவும் உறவுக்கிட்ட போய் நம்ம நின்னோம்னா மனக்கசப்பு கண்டிப்பாக வருங்க. ஸோ ஏற்படுத்திவிடும். யாரையும் சொல்லி குற்றம் இல்லை. அவங்கவுங்க தேவை அவங்கவுங்களுக்கு பெருசு. முடிஞ்சால் நம்மளோட தேவைக்காக நம்ம முடிஞ்ச வரைக்கும் போராடணும். முடியும் என்று ஃபஸ்ட்டு நம்மளை தன்னம்பிக்கையோடு போராடணும். இந்த மாதிரி நம்ம இருந்தோன்னா அந்த உறவு வளமாக இருக்கும். அதே மாதிரி 2வது டிப்ஸ் நம்ம என்ன சொல்கிறோன்னா, நம்ம லேடிஸ் இப்போ டைலரிங் கற்றுக்கிட்டு மாதம் 1,00,000 சம்பாதிக்கலாம், 10,000 சம்பாதிக்கலாம், 20,000 சம்பாதிக்கலாம், அதிகமாக சம்பாதிக்கலாம் இப்படிலாம் நம்ம யோசிப்போம். என்னை பொறுத்தவரை அந்த மாதிரி யோசிக்கிறத விட வருமானம் அதிகமோ கம்மியோ, இப்போ மிடில் கிளாஸ் ஃபேமிலினா ஒருத்தர் நம்ம சம்பாரிச்சோன்னா அது நமக்கு பத்தாது. கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம் வரும். அந்த மாதிரி டைமில் ஒருத்தர்கிட்ட 100 ரூபா கொடு, 200 ரூபா கொடு, நம்ம நிற்க வேண்டிய சூழ்நிலை வரும். வாங்குற மாதிரி சூழ்நிலை இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் அதை தடுத்து நம்ம சுய கௌரவத்தோடு வாழ்வதற்கு இந்த டைலரிங் ஒர்க்கு ரொம்ப ரொம்ப நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டைலரிங் மட்டும் இல்லை, ஒரு ஆரி ஒர்க்கோ இல்லை ஏதாவது நம்ம பின்னி கொடுக்குறதோ இல்லை கூட பின்னி கொடுக்குறதோ, இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதில் ரொம்ப ரொம்ப ஈஸி டைலரிங் தான். நம்ம கற்றுக்கிட்டோன்னு வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப அதில் பெனிஃபிட் இருக்குது. நம்மளுடைய இந்த மாதிரி லேடிஸ் ஈஸியாக கற்றுக்கிட்டு நம்ம தச்சு கொடுத்தோன்னா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப இருக்கும். நம்ம டைமை சும்மா சாப்பிட்டுட்டு நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காமல், நம்ம டைமை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம குடும்பத்துக்காக இதெல்லாம் நம்ம பண்ணோன்னா நமக்கு நம்ம ஃபேமிலிக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.